ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பப்பாளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்ன இருக்கிறத விட இப்போ வந்து அதிக பேர் இப்போ வெள்ளாமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில புது புது ஃபார்மர்ஸ் வந்து புதுசாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜராக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், உங்கள் பின்னாடி காட்டுற பாருங்கள், இது மாதிரி ப்ராப்ளம் வருது பாருங்கள். இது எதனால மேஜராக வந்து இந்த காட்டில் பொறுத்தளவு எப்படி வருதுன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா களைக்கொல்லி வந்து உள்ளே சிறுசாக இருக்கும்போது களைக்கொல்லி வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. அதை யூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கிட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்டில் ஃபுல்லாக கருப்பாக ஆகிடுது. இதெல்லாம் களைக்கொல்லி அடித்ததுனால தான் இந்த மாதிரி வந்துச்சு. நீங்கள் சொல்ல தண்டழுகள் வந்துருக்குது அப்படிங்கிற மேஜராக அப்படிங்கிறது இருக்குது. அப்படி மேபி இருக்குது, தண்டழுகளும் இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து அதிகமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சிலவங்களை தெரியாதவங்க புது ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி வந்து களைக்கொல்லிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க. அது ரொம்ப கிட்டத்தை அது காற்றுல பட்டு இது ஃபுல்லாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு போயிடுது பாருங்கள். இந்த மாதிரிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மரம் பெருசான பிறகு யூஸ் பண்ணிக்கிங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா ஒரு களைக்கொல்லி அடித்து முடிச்சுட்டு ஒரு 20-25 நாள் 30 நாள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓவராக வர ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லியை வந்து பப்பாளியிலேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. பெரிய செடி அடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப வளர்ந்துடுச்சு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போக்கி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் மீண்டும் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்டில் ஏதாச்சும் சொல்லுங்கள்.